ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. சாரதாமா விஜய் கிட்ட என்ன கண்டிஷன் போடுவாங்க அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். நம்மளோட ஃபாலோவர்ஸ் 4 பேர் வந்து கெஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின வீடியோ தான் இதில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். 4 பேர் ஷேர் பண்ணியிருந்த கமெண்ட்டை ஒரே வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுவும் நம்ம ஜெயந்தி சிஸ்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம பிரவீன் சார் அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கெஸ் பண்ணிலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே உங்களுக்காக இந்த வீடியோவில் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வசந்தகுமாரி ராஜு அந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வில் ஹெல்ப் காவேரி ஃபேமிலி டு அப்லிஃப்ட் தம் பை ஸ்டேயிங் இன் காவேரி ஹவுஸ். திஸ் வில் பி அ குட் மூவ். அதாவது விஜய் வந்து காவேரியோட ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. காவேரி ஃபேமிலியில் ஸ்டே பண்ணி அவங்களோட ஃபேமிலியை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு, அதாவது உயர்த்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இது ரொம்பவே நல்ல மூவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தொன்றல் நாயகியா அப்படிங்கிற அடியிலேருந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. விஜய் காவேரி வீட்டுக்கு வந்துட்டு காவேரி கூட்டிட்டு தனியாக போகலான்னு கூப்பிட வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம விஜய் காவேரி தனியாக வேறு ஹவுஸுக்கு போகலாம் வான்னு வந்து விஜய் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இதுவும் பாசிபிள் தான். ஸோ காவேரி விஜய் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி ஃபேமிலி வீடு இருக்கிறதே ரொம்ப குட்டியான ஹவுஸ் தான். பக்கத்தில் அதே மாதிரி ஹவுஸில் தான் விஜய் வந்து இருந்தார். மேபி இந்த வீட்டில் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது. இல்லைனா வேறு ஏதாவது வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்குலாம் அவ்வளோ வாய்ப்புகள் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பக்கத்து வீட்டில் இருப்பார், இல்லைன்னா விஜய் பக்கத்து வீட்டில் தான் இருப்பார். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்மியா ரில்வான் அவங்க வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதுதான் கெஸ் பண்ணியிருந்தாங்க. காவேரி விஜயோடைய சொத்து காசுக்காக தான் விடமாட்டேங்கிறான்னு சித்தி சொன்னாங்க. அதனால் அதெல்லாம் விட்டுட்டு வர சொல்லுவாங்க காவேரி அம்மா. நம்மளுமே அதான் கெஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருமே சொன்னது அந்த பணம் அவருக்கு இருக்க அந்த பணத்திமுறைங்கிறது அவங்களோட ஒரு நினைப்பு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் விட்டுட்டு காவேரிக்காக அவங்க வரணுங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. கூடவே வேறு ஏதாச்சும் சொல்கிறாங்களா நமக்கு தெரியல. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபைனலாக நம்ம ஜெயந்தி ரவிச்சந்திரன் சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த எபிசோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் மூவி மாதிரி கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். அதாவது சம்திங் மூவியில் நம்ம த்ரிஷாவும் ஜெயம் ரவியும் லவ் பண்ணுறாங்க. அந்த விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு ஸோ வந்து இவங்க வீட்டில் இருந்துட்டு ஸோ இவரோட ஒரு படி நெல் வந்து அதிகமாக விளைவிச்சிட்டாருன்னா ஸோ வந்து நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து கோட்பாடு கொடுத்துருப்பாரு. அதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாரு பிரபு. ஸோ அது மாதிரி வந்து நம்ம சாரதாமா ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கெஸ் வந்து நம்ம பிரவீன் சார் போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து வேற லெவல் கெஸ். சூப்பர் சிஸ்டர் அந்த மூவி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பிரபு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்க பையனை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்காம அவர் வந்து விவசாயம் பண்ண சொல்லிட்டு தன்னை விட ஒரு மூட்டைக்கு மேல் அறுவடை செய்து நாங்கள் வாழும் வாழ்வை கற்றுக்கொள்ள வேண்டும், அப்போதான் த்ரிஷாவை கல்யாணம் பண்ணி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. ஐ திங்க் ஒரு மூட்டையா ஐ தாட் ஒரு படி அதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சாரதாமா ரூல்ஸ் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எப்படியோ விஜய்க்கு மிளகாய் தூள் கலைக்க சோறு போட்டாலும் பரவாயில்லை, குடிசையில் வாழ வேண்டும் என்று சொன்னாலும் பரவாயில்லை. சாரதாமா நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான், அவர்களை வீக்கா ஒன்றாக சேர்த்து வாழ விடுங்கள். அதாவது வீக்காவை நீங்கள் வந்து அவங்க குடிசையில் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, மிளகாய் பொடி சாப்பாடு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் கேட்குறது ஒன்று தான், வீக்காவை சேர்ந்து வாழ விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து சாரதாமாவுமே பண்ண போகிறாங்க. பட் ஒரு கண்டிஷனோட பண்ண போகிறாங்க. அந்த ஒரு கண்டிஷன் அவங்க வந்து பணத்தெல்லாம் விட்டுட்டு தனியாக வருங்கிறது ஒன்று சொல்ல போகிறாங்க. கூடவே ஏதாச்சும் சொல்கிறாங்களா, இல்லை அது மட்டும் தான் அவங்களோட பாயிண்ட்டா, இல்லை டிவோர்ஸ் பண்ணுறது அந்த ட்ராக்லாம் வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்களா, இல்லை இதெல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.